ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் நாம் இன்றைக்கி ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க. பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் நல்ல மெலிஞ்சிருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு பால் கொடை செஞ்சு கொடுங்க. நல்லா உடம்பு வெயிட் போடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் ஒரு செவ்வாழை வாழைப்பழம் எடுத்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு பேஸ்ட் பார்த்து அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே ஒரு 1/4 கப்பு தேங்காவும் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பொடி பண்ணி எடுத்து அதே பவுலில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே 1 கப்பு கிழவருக மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா இது கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். அந்த பழம் இருக்கிற ஈரத்தன்மையை நமக்கு சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு பார்க்கறது ரொம்ப அழகாகும். அதே போல் எல்லாமே ஒன்று போல் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம 5-10 நிமிஷம் நமக்கு நல்லா ஆவிரில் வெந்தால் போதுங்க. நமக்கு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். அதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு தேங்காய், அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. 10-15 பீஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி இதை நம்ம 2 கப்பு பாலாக எடுத்துக்கலாங்க. எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அது கூட நாட்டு சக்கரை ஒரு 6 பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் செவ்வாழை, அதையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டால் போதுங்க. சூப்பராக நமக்கு பால் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.